ஹாய், இப்போ நம்ம பரோட்டா செய்ய போகிறோம். மைதா மாவுகள், எண்ணெய், இது தமிழ் சேனல் தான், நீங்கள் தமிழ்லேயே பேசலாம் ப்ளீஸ். ஓகே தான். இது வந்து நான் ஆடியோ கட் பண்ணிடுவேன், சத்தம் பின்னும். ஓகே, போடவே இல்லை. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? 3, 2, 1. 2 மினிட்ஸில் முடிஞ்சிச்சு. லிட்டில் பிட் ஆஃப் ஆயில் போதுமா உங்களுக்கு? இது அதுதான் எத்தனை சாப்பிடுவீங்க? நான் ஒரு 10 சாப்பிடுவேன். இது இப்படி பண்ணோமா, அதை மடிக்கணும், திருப்பி அதை மடிக்கணும். நெக்ஸ்ட் லைக் திஸ். அவ்வளோதான். இப்படி பண்ணும்போது அப்படியே பிரிஞ்சு வரக்கூடாது, அப்படியே இருக்கணும். ஓகே, அப்படியே உடஞ்சிட்டு வீரல் விடக்கூடாது. இப்போ இது கரெக்டாக வந்துச்சா? வந்துட்டே இருக்குல்ல இப்படியே. இது ஓகே. என்ன பண்ணணும், அந்த மாதிரி எப்படி பண்ணுறது அதை காட்டுங்க கொஞ்சம். பிசைஞ்சிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம். நல்லா பிசைஞ்சாதான் நல்லா கிரியாமல் வரும். ஓகே, எவ்வளோ நேரம் நீட் பண்ணுறோமோ அவ்வளோ சாஃப்டான பரோட்டாஸ் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 hours அப்படியே போட்டுட்டு மேலே ஒரு ஈர துணி போட்டு வச்சு மூடி வச்சிடணும். யூஸ் பண்ண டவலு, அக்குள் துணி டவல்லாம் போடக்கூடாது, நல்ல துணியை போட்டு மூடி வச்சிடணும். ஓகே. அடடா, சும்மா பரோட்டா கடையில் கூட இப்படி வராதுங்க. எப்படிங்க ஏங்க? ஈரத்தழும்பு. அடிப்பொலி. என்னங்க கிழிஞ்ச பண்ணின மாதிரி ஆயிடுச்சு. மெலிசா பண்ணிடணுமா? எவ்வளோ மெலிசா? இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க. மெலிசா பண்ணணும். இந்த அளவுக்கு லைட்டாக பார்க்க இப்படி தான் இருக்கும், பட் ஃபினிஷிங் டச் சூப்பராக இருக்கும். என்னங்க சிரிக்கிறீங்க? என்னங்க பண்ணுறீங்க? சும்மா அப்படி இழுத்து விட்டா போதும். என்னங்க இது? கண்ணு மூக்கு வாய். என்னடா கிரானைட்டே எல்லாம் பண்ணுறாங்களேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி இது சுத்தமாக பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நாங்கள் பண்ணுறோம். அடடா, எதுவுமே வந்து ஷேப்லேயே இருக்கக்கூடாது, அதுதான் பரோட்டா. பொஸ்குன்னு பண்ணிட்டா அது பரோட்டா. அவர் கையை வைப்பார், ஏன்னா ஒரு செஃப். வீட்டு பரோட்டா இவ்வளோ அழகாக வந்திருக்கிறது வந்து பெரிய விஷயம் தான். ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள், எண்டு வரையும் வெயிட் பண்ணணும். நம்ம உடனே வந்து சேனல் வந்து திருப்பிட்டு போயிடக்கூடாது, இதெல்லாம் பரோட்டாவா அப்படின்ட்டு. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நாங்கள் வந்து வீட்டில் வந்து செய்கிறோம். டைட்டில் வேணால் இப்படி வச்சுக்கலாம். என்ன வைக்கலாம் டைட்டில்? சொதப்பல் பரோட்டா, இல்லைன்னா என்ன வைக்கலாம்? என்ன விற்கலாம்? 75
சொதப்பல் பரோட்டான்னு வச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி இது திக்காக போடுறதுனால நான் அழுத்தி விடுறேன். பார்ப்போம் ஃபைனல் எப்படி வருது அப்படி சொல்லி. ஓகே, இந்த பரோட்டாவில் பார்க்காதீங்கன்னு நானே காட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க மட்டும் என்ன கண்ணையா முடிப்பாங்க. எங்க நான் அப்படிதான் கூப்பிடுவேன். எங்க வாங்க போங்க கூப்பிடுவேன். எங்க இது ஓகே வாங்க. ஏன் அது இப்போ இவர் பேசுறதுல நாட் ஓகே, இதெல்லாம் வந்து நினச்சிட்டு இவர் வந்து ரொம்ப சைலண்டோ அப்படின்னு நினச்சிங்க. இப்போ எனக்கு கேமரா முன்னாடி சீன் போடுறது அப்படி நடிக்காத. ஓகே, ஸ்பீக்கிங் மூடி வச்சு பண்ண ஆரம்பிச்சோம். இது தீஞ்சிருச்சு, இதுவும் தீஞ்சிருச்சு. ஓகே தானே, ஓரளவு தீஞ்சல் தான். என்னப்பா அச்சோ, சரிப்பா. நீ உள்ள உன்னை யார் கையை விட்டு ஆட்ட சொன்னாங்க? இது வந்து குரங்கு உயிரை விட்டுக்காத, வேற எதுவும் இல்லை. நான் வேலை செஞ்சதுல என்னோட பொட்டு இஸ் கான். இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் நான், தெரியுமா? ஒரு குடும்ப இஸ்திரினாலே வேலைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ பிஃபோர் மேரேஜ் லைஃப்பை மிஸ் பண்றியா? சரி, இப்போ பேசிட்டே தான் இருப்பேன். இப்போ இப்படிதான் அப்பப்ப என்ன வந்து ஷையாக்கிறோம். நான் ஸ்லோமோ பண்ணிக்கிறேன், நீ பண்ணு. சரி, இப்போ இது வந்து நான் ஃபாஸ்ட்டில் தான் போடுவேன். என்ன ஆகவே மாட்டேங்குது, அடி ரொம்ப பலமும் சூடா இருக்கா? அந்த அளவு பஞ்ச மாதிரி இருக்குங்க, வேற எதுவும் இல்லை. இது வந்து இந்த பையனோடது. எங்க பாரு இவனோட அடையாளங்கள் இந்த வீட்டில் சதறி கிடக்கும். என்னடா பேஸ்ட்டை போய் இப்படி வச்சிருக்கீங்க நீங்க நினைக்கலாம், ஆனால் அதை நாங்கள் வைக்கல. அந்த பையன் எடுத்து இதோ இங்கே இருக்கால, இந்த பையன் எடுத்து இங்கே வச்சுட்டான். ஆக்சுவலி டைம் 10 மணி ஆகுது. இந்த பையன் தூங்காமல் செம்ம கடுப்பேற்றிட்டான். எங்கடா இது? இந்த மாதிரி கல் கடையில் தான் பண்ண போகிறோம். பிகாஸ் அதில் தான் டேஸ்ட் நல்லா வரும். என்னடா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டாலே நீங்கள் பார்ப்பீங்க. எஸ், திஸ் இஸ் அவர் யூனிவர்சல். நம்ம ரெசிபியை மட்டும் பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் நம்ம இதை வந்து அரைச்சிடுவோம். ஸோ வந்து செஃப் பெருசாக போடுறாரு நினைக்கிறேன். அதானே செஃப்? கரெக்டு. இதில் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சேன். ஆக்சுவலாக செஃப் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ போட்டால் சரியாக வராது. ஓகே, ஏன் எடுக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கண்ணா. இது வந்து சோம்பு ஃபஸ்ட்டு போட்டது, அப்புறம் அன்னப்பூ, பட்டை, இது ஜாதிப்பட்டி. ஜாலிப்பட்டியா? ஜாதிப்பட்டா. செஃப்புக்கு எல்லா பேரும் தெரியும், ஏன்னா ஒரு செஃப்பு. மிளகு சிறிதுகள். சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம்.
சீரகம் சிறிது, சீரகம் சிறிது, வெந்தயம் சிறிது, வெந்தயம் சிறிது. இதெல்லாம் போடுறது. இதெல்லாம் போடுற நேரத்துக்கு தீஞ்சு போயிடும். ஸோ வந்து நம்ம வந்து சைடில் கலக்கிப்போம். ஓகே, முந்திரி, முந்திரிகள். இந்த டிஷ்க்கு வந்து நம்ம ஜஸ்ட் வெங்காயம் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக செஃப் வந்து சும்மா செஃப்ன்ட்டு போனார்ல, இந்த டிஷ்ஷையே வந்து செஃப் என்கிட்ட தான் கற்றுக்கிட்டாரு. வெங்காயம் மட்டும் போட்டு ஒரு டிஷ் நல்லா வரும் அப்படின்றத வந்து செஃப் வந்து என்கிட்ட தான் கற்றுக்கிட்டாரு. இப்போ செஃப் இங்கே இல்லை, அந்த டைம் நான் சொல்லிடுறேன் இதை. என்ன நிஜமாதான்? நிஜமாதான், உண்மைதான். இது வந்து ட்ரூத். சேம் ரெசிபி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வரும். ஏன்னா வந்து நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். அந்த தைரியத்தில் சொல்கிறேன். ஓகே, யூ கேன் ட்ரை. சாரி, யூ கைஸ் கேன் ட்ரை. அப்பப்போ இங்கிலீஷ் இப்படி தான் தப்பு தப்பாக வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேங்காய் வந்து திப்பி திப்பியாக வரும் பார்த்தீங்களா, மீன்ஸ் குழம்புல ஆட் பண்ணால் அது வந்து எனக்கு பிடிக்காது. அதுக்கு என் புருஷன் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, தோலை மட்டும் கட் பண்ணிடணும். தோல் தான் வந்து அந்த திப்பிக்கு வந்து காரணங்கள் போல். ஸோ நம்ம சாப்பிடும் போது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு வருதுன்னு. தோல் இல்லாத தேங்காய்கள். அவர் செஃப்பில் அப்படி தான், அப்படி பறக்குன்னு பெரட்டுவார். நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே, கொத்தமல்லி அண்டு புதினா. இது இந்த டிஷ்ஷுக்கு வந்து சரியான டேஸ்ட்டை கொடுக்கும். இல்லைங்க? எஸ். புதினா ஆட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் புதினா வந்து சீரியஸ்லி இதை கேம் சேஞ்சர். பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு செஃப் கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் பிஹேவ் பண்ணுவார். இப்படி தான் எனக்கு பிடிக்காது. டம்முன்னு பண்ணுவார். இப்போ இந்த பேலன்ஸ்லாம் வந்து விட்டுலாம், பிரச்சனை இல்லை. இது ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. அகெயின் ஆயில் சிறிதளவு, ரொம்ப கம்மியாக. ஓகே, ஓகே. இந்த புடுக்கு கையை வந்து அதுக்குள்ளே உப்பு போட்டுட்டான். நான் வீடியோவில் கவர் பண்ணல, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, சிக்கன் எவ்வளோ வேகணும்? அது வேகட்டும். சும்மா அதெல்லாம் குத்து மதிப்பு தான். டைமிங்லாம் எங்களுக்கு தெரியாது. ஓகே, இது சிறிதளவு மாதிரி இல்லையே. ஐயோ, இந்த பையன் நிறைய ஊற்றிட்டான், தண்ணியை நிறைய ஊற்றிட்டான். இட்ஸ் ஓகே, நம்ம மன்னிச்சு விட்டுறோம். ஆமாம், கடைசியில் என்னமோ நல்லா தான் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, கொஞ்சமாக தானா? ஓகே. புக்கு தண்ணி என் வயிறு மாதிரி இப்போ பசிக்கிற மாதிரி பண்ணுது. ஆக்சுவலாக என் வயிறு ரொம்ப பசிக்குது. இது பார்க்க நல்லா இந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் வந்து சேனல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. கடைசி வரையும் பாருங்கள், நல்லா வரும். ட்ரஸ்ட் த ப்ராசஸ், யூனோ. இது அனைத்தையும் ஒரு மிக்ஸி ஜார் உள்ள போட்டாச்சு. கையையும் அப்பப்போ கழுவிக்கணும். நான் பாட்டு வீடியோ ஆஃப் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். தண்ணி வந்து தேவையான அளவு, லைக் இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்க வேண்டியதான். நான் வந்து கை வைக்கிறதுனால தான் கரம் மசாலா அளவுலாம் இல்லை, சும்மா இந்த அளவு, சும்மா அப்படியே மேலாப்ப தூவி விட்டுறணும். ஏன்னா எங்களுக்கே ஒரு கரெக்டான அளவு தெரியாது. செஃப் கொஞ்சம் பொறுமையாக கிண்டிங்கன்னா என் ஃபேஸ் கொஞ்சம் நீங்கள் போட்டு ஆட்டி விட்டுறீங்க டப்பு டப்பு டப்புன்னு. செஃப், உங்களுக்கு கை வலிக்கலையா? சாரி, கை சுடலையா? இப்போ உங்களுக்கு வெந்துருச்சுன்னு பார்க்கணும். வெந்துருச்சான்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? உங்களுக்கு கை விட்டுணும். யார் கை? உங்கள் கை. ஏய், அடப்பாவி, வேகலை. ஐயோ, பையன் இல்லை பையன்.
அரைச்சி வச்சுட்டு போட்டணும் ஃபார் 2 minutes. 2 மினிட்ஸ்க்கு இது மூடிடணும், அந்த இதை கொட்டிட்டோன்னு. ஓகே ஃபைன். ஓகே, நான் ஆஃப்டர் வந்து வீடியோ முடிச்சுட்டு காட்டுறேன். இதில் வந்து மிளகாத்தூள் போடலையே, ஆல்ரெடி 2 பச்சை மிளகா போட்டாச்சு. ஆமாம் கரெக்டாக. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் அரைச்சோமா, யா அதுலேயே கொஞ்சம் காரம் இருக்கும். பார்த்தோம்னா காரமாக இருக்கும். காரமாக இருக்கா? இப்போ வந்து என்ன கேட்டா காரமாக இருக்குது. ஓகே. இப்போ தேவையான சால்ட்டு. ஓகே, போதும் போதும் போதும். கரெக்டாக இருக்கும். ம் சால்ட்டு. ம் பெப்பர் வந்து ம் நல்லா. போதும் போதும் போதும். சுகரா? ஆமாம். ஓகே, கொஞ்சமாக. எதுக்கு சுகர் அப்படின்னா எதுக்கு? டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அப்போதான். ஓகே, ஃப்ளேம் வச்சிடலாம். ஓகே, எவ்வளோ நேரம் வேகணும்? முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சா? அதில் இறக்கிடலாம். ஓகே, இந்த கிரேவி இஸ் ரெடி. இது நைட்னால கேமரா இருந்தாலும் நல்லா இல்லை, பட் டேஸ்ட். அது ஓவர் ரியாக்ட்லாம் பண்ணுவோம், உண்மையிலே அப்படிதான் இருக்கு. பாய்.